அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்கா மற்றும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வரும் நிலையில் அடையாள அட்டை உள்ளிட்டவை பரிசோதனை செய்த பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவலை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். இந்த திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்த அளவில் நாம் ஏற்கனவே பார்த்ததை போல கிட்டத்தட்ட 2 நாட்களாக இந்த மழை பிரச்சனை காரணமாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் நேற்று இந்த போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதால் 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். மேலும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வந்தவர்களை உடனடியாக கைது செய்து அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று காலை முதல் பக்தர்கள் மலை மீது தரிசனம் செய்வதற்காக சென்று வருகின்றனர். ஆனால் அவர்கள் செல்லும் வழியில் முழுவதுமாக அவர்கள் பரிசோதனைக்கு பிறகு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். அதாவது அவர்களுடைய பெயர், ஆதார் போன்ற விவரங்களை, அடையாள அட்டைகளை பெற்று அதை சரிபார்த்த பின்னர் மேலும் அவர்கள் கொண்டு வரும் பைகளில் ஏதேனும் உணவுப் பொருட்கள் இருந்தால், அதாவது அடிப்படையானவை பால், தண்ணீர் போன்ற உணவுப் பொருட்கள் தவிர வேறு ஏதும் உணவுப் பொருட்கள் எடுத்து செல்கிறார்களா என்ற சோதனைக்கு பிறகு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதை தவிர மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.